ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நரோட்டோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 123 எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோவில் 124வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவும் அந்த பேரியர்லேருந்து வெளியே வந்துடுவான். நம்ம நரோட்டோவும் கூப்பிடுவான், வாடா லீஃப் வில்லேஜுக்கு போகலான்ட்டு. சாஸ்கேவும் அப்படி போடான்னு சொல்லிட்டு அவன் உரோச்சிமாருவை நோக்கி போயிட்டு இருப்பான். இப்போ நம்ம சாஸ்கேவை ஃபாலோ பண்ணிட்டு நரோட்டோவும் போயிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கிமிமாரு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவன் சண்டை போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான். சுனாடேவும் இப்போதான் இவனுக்கு சர்ஜரி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்தா, இந்த நாய் மருந்துக்கு பதிலாக சரக்கு பாட்டிலை மாற்றி கொண்டான்ட்டு அதையும் ஒரே கப்பில் மொத்தத்தையும் குடிச்சிட்டு இப்போ கிமிமாருவை பார்த்து போதையில் சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஆக்சுவலி லீ சரக்கடிச்சிட்டானா, அவன் என்ன பண்றான்ட்டு அவனுக்கே தெரியாது. இதை நினைச்சு மைட்டி கையில ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. ஓகே 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 இப்போ இந்த சண்டைலாம் எங்க போய் முடிய போகுதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நம்ம நருட்டோவும் சாஸ்கே 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 நில்லுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். ஆனா இவன் கத்துறதுலாம் கேட்டும் கேட்காத மாதிரி சாஸ்கே போயிட்டே இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல லீ ராக்லியே காட்டுறாங்க. இப்போ தலைவனும் ஃபுல் போதையில் அப்படியே தள்ளாடிட்டு இருப்பான். அடுத்து கிமிமாரு நோக்கி வேகம் ரெடி கூட வாங்காமல் அழகாக தள்ளி போய் நின்றுவான். இப்போ யோசிப்பான், இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு? அது மட்டும் இல்லை, மருந்துன்னு என்னமோ குடிச்சானே, அதில் தான் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ லீயும் போதையில் அடிக்க வந்தா தள்ளியாடா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்துருவான். இதை பார்த்து கிமிமாருவும் இவன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு கையில போன் எடுத்துக்கிட்டு லீ கிட்ட போவான். இப்ப லீயும் டக்குன்னு எழுந்துட்டு கிமிமாரு கையை பிடிச்சிட்டு கீழே சாச்சிருவான். இப்ப லீயும் இங்க போரு, என்ன போட்டா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா நான் முடிச்சிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அடுத்து நீங்க சொல்லி கொடுத்தது நான் கரெக்டா பண்ணிட்டேன் எனக்கு கத்திக்கிட்டே மறுபடியும் மட்டே ஆயிடுவான். திரும்பி கிமிமாருவும் தூங்கிட்டான் போலன்னு சொல்லிட்டு மெல்லமா லீ கிட்ட போயிட்டு இருப்பான். லீ டக்குன்னு எழுந்துட்டு நீ மாட்டிக்கிட்ட, மறுபடியும் ஏமாந்துட்டியா? நான் தூங்க மாட்டேன், பேட்டல்ல தூங்க மாட்டேன். ஆமா என்ன இடம் இது, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி மட்டையாயிடுவான். கிமிமாருவும் அகிம்செல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டான்னு சொல்லிட்டு அந்த போனை தரையில் சொல்லிவிட்டு லீ குடிச்சானே ஒரு மருந்து அதை எடுத்து மோந்து பார்ப்பான். சரக்கு அடிச்சிருக்க நீ, ஆல் ரைட்டு, அப்போ சரி உன்னை வேற ஒரு உலகத்துக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறதுக்கு ரெடி ஆவான். இப்போ எப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் ஷிக்குமாருவை காட்டுறாங்க. ஷிக்குமாருவும் அவனோட ஷோட வச்சு டழியாவோட கழுத்தை பிடிக்கலான்ட்டு பார்ப்பான். ஆனால் டழியாவும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிக்குமாரோட ஜூட்ஸுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டே இருப்பா. ஷிக்குமாருவும் டேமெட், என்கிட்ட போதுமான அளவுக்கு சக்கரா இல்லை, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா. இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகிடும். அடுத்த சீனில் கீபாவை காட்டுறாங்க. கீபாவும் சாக்குனுக்கு பயந்து தலைமறைவாக சுற்றிட்டு இருப்பான். அதான் தண்ணியிலலாம் சுற்றிட்டு இருக்கானே. இப்போ ஒரு வழியாக தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டு வயிற்றுல காயத்தை வச்சுக்கிட்டு தண்ணியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகும். அடுத்த சீனில் லீ ராக்லியே காட்டுறாங்க. தலைவனும் போதையில் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அடுத்து கிமிமாருவும் கையில் போன் எடுத்து ராக்லியோட மூக்குக்கு குறி வச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த போனை எடுத்து கையில் ஒரு சுற்றுவான் பாருங்க, வச்சுருவான். இப்படியே மீண்டும் 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 இதே மாதிரி நடந்துட்டு இருக்குமா. அடுத்து லீயும் அந்த போனை காலாலேயே கேட்ச் பண்ணிட்டு கிமிமாரு கூட சண்டைக்கு போவான். கிமிமாரும் அந்த இருப்பான். லீயும் போதையில் ஆனை கத்திக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக கிமிமாரு அட்டாக்லேருந்து அப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். கிமிமாருவாலே இதை கொஞ்சம் கூட நம்ப முடியாது. எதனால் என்னால் அவனை அட்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ லீயும் கொஞ்ச நேரம் கூட நீ என்ன தூங்க விடாம அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவான். இப்போ லீயும் வாடா சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் மைட்டி கையை காட்டுறாங்க. இப்போ அவரும் சுனாடே கிட்ட லீ மட்டும் சரக்கு குடிச்சிட்டானா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவான், அதே சமயம் ரொம்ப தைரியமானவனாக மாறிடுவான்னு. இதை கேட்ட சுனாடேவும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒன்று சொல்லுவார், அன்னைக்கு அவன் தண்ணிக்கு பதிலாக மாற்றி லைட்டாக தான் சரக்கை குடித்தான், ஆனால் அதுக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டை உண்டிலனாக்கிட்டான். இப்போ மட்டும் லீ அந்த ஒரு பாட்டில் சரக்கை குடித்தான், அதுக்கப்புறம் நடக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு. ஏன்னா லீ ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி நடந்துக்கும் போது மைட்டி கையோ நெஜி அவனை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் எந்த பயனும் இல்லை. இதை கேட்ட சுனாடேவும் உங்களாலேயே அவனை தடுக்க முடியலன்னு கேட்பாங்க. மைட்டி கையில் இல்லை வேற எவனாச்சும் ஒருத்தனா இருந்தால் அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிட்டு இருப்பேன், ஆனால் லீ எனக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட் ஆச்சு, அவனை எப்படி அடிக்க முடியும்னு. இதெல்லாம் கேட்ட சுனாடேவும் அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணாலும் இருக்கட்டும், இன்னத்துக்கு இவன் இந்த டைமில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கணும், இப்போ அவன் அங்கே இருக்கான், அவன் பாடி வேறு அவனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு தெரியலன்னு. இப்போ அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகும். அடுத்த சீனில் லீ
ராக்லியே காட்டுறாங்க. இப்போ லீயும் கையை நீட்டி கிமிமாருவை பார்த்து வாடான்மா. கிமிமாருவும் ட்ரங்க் அண்ட் ஃபீஸ்ட்டுமா. இப்போ லீல கிமிமாருவை பார்த்து ஏய் இப்போ நீ வரியா இல்லைனா நான் வருவான்னு சொல்லிட்டு கிமிமாருவை நோக்கி வெறி கொண்டு ஓடுவான். இதை பார்த்த கிமிமாருவே இவனோட அட்டாக் திரும்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்க போதுமா. இவன் சொல்லி வாய மூடல லீ புல் தடிக்கி கீழே விழுந்துருவான். இதை பார்த்த கிமிமாருவால எப்படி தான் சிரிக்காமல் நிற்க முடியுதோ. அடுத்து லீ எழுந்துட்டு கிமி வேணாம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி அடி நின்னடிப்பான், பறந்தடிப்பான், பறந்தடிப்பான், பறந்து அடிப்பான். அடுத்து கையை கீழே பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். இப்போ இதில் காண்டான கிமிமாருவும் இப்போ நீ இதை பார்க்க போறான்மா. அதான் அன்னைக்கு சொன்னா லீயும் சும்மா பறந்து அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் மிஸ் ஆகிட்டே இருப்பான். அடுத்து லீயும் கிமிமா அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல 2-3 பேர் காட்டுக்குள்ள புஸ்ஸுன்னு போயிட்டு இருப்பாங்க. இவனுங்களும் 2 எபிசோடா போயிட்டு இருக்கானுங்க. யார் இவனுங்க பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அப்படியே கிமிமாருவை காட்டுறாங்க. கிமிமாருவும் இவனோட டைஜூட்ஸு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது. என்னால் இவனோட மூமெண்ட்டை ரீட் கூட பண்ண முடியல. அப்போ இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு கோர்ஸ் மார்க்கோட பவரை யூஸ் பண்ணுவான். இப்போ அவன் கையில் புதுசாக ஒரு 2-3 போன் முளைச்சிரும். இப்போ லீயை பார்த்து சொல்லுவான் உன்னோட போதையை நான் தெளிய வைக்கிறேன்ட்டு. இதை கேட்ட லீயும் யாரு நான் போதையில் இருக்கணான்னு சொல்லிட்டு கிமிமாரு அடிக்க வெறி கொண்டு வருவான். கிமிமாருவும் இவன் அடிக்கிற அடியெல்லாம் அசால்ட்டாக தடுத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து லீ ஒன்று சொல்லுவான் பாருங்க, நான் ஒன்றும் மேஜர் கிடையாது மைனர் தான். அது மட்டும் இல்லை நான் ஒரு நிஞ்சா, நான் கண்டிப்பாக சரக்குலாம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிமிமாருவை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருப்பான். இப்போ கிமிமாருவும் வயிற்றுலேருந்து ஏகப்பட்ட போனை வர வச்சு லீயோட முகத்தை கிழிச்சு அவனை கீழே தள்ளிடுவான். லீ முகத்துலேருந்து ரத்தமாக சிந்திட்டு இருக்குமா. இப்போ கிமிமாருவும் இதுக்கு பேர் தான் என்னுடைய கெக்கை கென்காயின்மா. இப்போ அப்படியே லீயே காட்டுறாங்க. முகத்துலேருந்து ரத்தமாக சொட்டிட்டு இருக்கும். இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் தண்ணி சொட்டிட்டு இருக்கும். எங்கடான்னு பார்த்தா ஷிகுமார் மூஞ்சிலிருந்து தான் டயுயா கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்போ டயுயாவும் பயங்கரமாக பவரை போட்டு ஷிகுமாரோட ஜூட்ஸுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருப்பா. ஷிகுமாரும் காம் டவுன், கண்டிப்பாக இதிலிருந்து தப்பிக்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. கீபாவும் சாக்குனுக்கு தெரியாமல் மறைஞ்சு உக்காந்துக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சாக்குன் கிட்ட வரானேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். இப்ப அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல லீ ராக்லியே காட்டுறாங்க. தலைமை எழுந்து நின்றுட்டு எனக்கு தலை வலிக்குது, முகத்துல இருந்து வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி, அப்போ நான் உண்மையிலே சரக்கு அடிச்சனான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கிமிமாருவை பார்ப்பான். உடம்பு ஃபுல்லாக போனா இருக்குமா. இதை பார்த்து லீயும் உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்பான். அதுக்கு கிமிமாருவும் இதுக்கு பேர் தான் என்னோட கெக்கை கென்காயின்மா. லீயும் கெக்கை கென்காயான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆவான். அடுத்து கிமிமாரு சொல்லுவான் இந்த கெக்கை கென்காய் வந்து அவன் உடம்புல 2 செல்ஸ் கிரியேட் பண்ணுவாமா, ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆஸ்டியோகிளாஸ்டிக். இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா கிமிமாரு உடம்புல இருக்கிற கால்சியத்தை அதிகப்படுத்திடும். அதனால தான் கிமிமாருக்கு ஏகப்பட்ட போன் வெளியே வருது. ஒன்று சொல்லுவான் எல்லாருக்கும் பொதுவாக 206 போன் தான் இருக்குமாமா. ஆனால் இவனுக்கு அந்த கதையே கிடையாதான், எத்தனை போன் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலான்மா. இதை கேட்ட லீல என்னன்னாலும் சரி போன் தான் சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு பஞ்சு வைப்பான். பட் அவன் கை வலிக்கும். இப்போதான் லீக்கு புரியுது கிமிமாரோட போன்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. ஆனால் இவ்வளோ பட்டம் அடங்காமல் திரும்பி கிமிமாரு அடிக்க வெறி கொண்டு போவான். கிமிமாருவும் இப்போ நீ என்னுடைய லார்ஜ் டான்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக போனை வர வச்சுட்டு ஒரு சின்ன பின்னமாயிடுவான். உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே இங்கன்னு கீரலாக ஆகிடும். இப்போ அப்படியே இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் ஷிகுமாருவை காட்டுறாங்க. இப்போ டயுயாவும் ஷிகுமாரோட ஜூட்ஸுலேருந்து கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. அவள் மட்டும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிட்டா. ஷிகுமாருக்கும் சங்கு தான். ஸோ நம்ம தலைவனும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கி ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். சுனின் எக்ஸாம் ஆறுக்கப்போ காட்டுக்குள்ளே சண்டை போடும் போது ஏகப்பட்ட எனிமீஸை அட் அ டைமில் ஷார்ட் ஜூட்ஸு யூஸ் பண்ணி பிடிப்பான். அந்த டைமில் இன்னொருத்தன் ஷிகுமாரு அட்டாக் பண்ணலான்ட்டு வருவான். அப்போ குறுக்க ஆசுமா வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளி ஷிகுமாருவை காப்பாற்றிடுவாரு. அப்போ ஷிகுமாருவை காப்பாற்ற ஆசுமா இருந்தாரு. இப்போ ஷிகுமாரு யோசிப்பான் அப்போ என்ன ஆசுமா காப்பாற்றினாரு, ஆனால் இப்போ இந்த டைமில் இந்த காட்டில் கண்டிப்பாக என்ன காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க. டேமிட், நான் எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னோட கான்ஃபிடென்ட்டை நான் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. கீபாவும் சாக்குனுக்கு பயந்து அப்படியே அழகாக மறைஞ்சு உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் சாக்குனும் கீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே சைலண்ட்டாக மெல்லமாக நடந்து வருவானா. கீபாவோட மனசுலாம் லேப்டாப்னு அடிச்சுட்டு இருக்கும். இப்போ சாக்குன் வந்து அழகாக எட்டி பார்ப்பான். பார்த்தா கீபா அங்கே இருக்க மாட்டான். எப்பட்றா. இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. இவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை அவன் பின்னோக்கி போகிறான்மா. ஆனால் சாக்குன் இப்போ முன்னோக்கி வந்துட்டு கீபாவை பார்த்துட்டு தம்பி நீ யாரையாச்சும் தேடுறேன்னு சொல்லிட்டு கேட்பான். கீபாவெல்லாம் அப்படியே பயந்துருவான். இப்போ கீபாக்கு ஒரே கன்ஃபியூஷன், சாக்குனோட ஸ்மெல்லே இங்கே வரல, ஆனால் சாக்குன் மட்டும் எப்படி இங்கே வந்தான்ட்டு. என்ன காரணம் என்றால் கீபா அவனோட கோட்டை அவுத்து போட்டு வந்துருப்பா பார்த்தீங்களா, அந்த கோட்டை சாக்குன் போட்டுக்கிட்டான். ஸோ சாக்குன் உடம்புலேருந்து வர ஸ்மெல்லை அந்த கோட்டை தடுத்துருச்சு. அது கீபாவோட கோட்டு தானே. ஸோ கீபாவோட ஸ்மெல் தான் கீபாவுக்கு வந்திருக்கும். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை.
ஸோ சேட் ஆஃப் யூடா கீபா. இப்போ சாக்கணும் யூ ஆர் கோயிங் டு டையின்மா. இப்போ அப்படியே இந்த சீன் கட் ஆகும். அடுத்த சீனில் ராக் லீயை காட்டுறாங்க. இப்போ கிமிமாரும் லீ அடிச்சு போட்டு அவன் கிளம்பலான்ட்டு பார்ப்பான். போகிறவனை கூப்பிட்டு லீல இப்போ நான் அவனை அடிக்க போகிறேன்னு சொல்லுவான். அவனே போகிறான். எதுக்கு? இப்போ லீ மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ தான் என்னோட பாடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. இந்த டைமில் என்னால் பெரிய டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஏதாச்சும் கம்மியாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ண ரெடி ஆவான். இப்போ கிமிமாரு சுற்றி 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 வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல ஒரு மணல் புயலே உருவாயிடும்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ லீயும் பிரைமரி லோட்டஸ்னு கத்திக்கிட்டு கிமிமாருக்கு ஒரு கிக் விட அவன் வயிற்றுல இருந்து போன் வந்து அதை தடுத்துரும். இப்போ லீயோட கால் வேற அந்த போனுக்கு நடுவில் வகையாக மாட்டிக்கும். பயபொலையால் தப்பிக்கவே முடியாது. இப்போ கிமிமாருவும் உன்னோட ஸ்பீடு வேணா நல்லா இருந்தது, பட் இந்த போட்டி முடிவுக்கு வந்துடுச்சுன்னுவா. இப்போ அப்படியே ஷிக்குமாருவை காட்டுறாங்க. அவனை என்னென்னமோ யோசிக்கணும்னு ட்ரை பண்ணுவான். பட் அவனால் எதுவுமே யோசிக்க முடியாது. அவனோட ஜூட்ஸோவும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. இப்போ சாக்கணும் கீபாவை பார்த்து, தம்பி இப்போ இந்த போட்டியை நம்ம முடிச்சுக்கலாம், நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு கையில் குணாய் எடுப்பான். இப்போ அப்படியே கிமிமாருவை காட்டுறாங்க. லீ கிட்ட சொல்லுவான், இப்போ நீ சாக போறன்ட்டு. இப்போ அப்படியே ஷிக்குமாருவை காட்டுறாங்க. டயூயா சொல்லுவா, இப்போ நீ சாக போறன்ட்டு. இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. சாக்குன்னு சொல்லுவான், இந்த போட்டி முடிய போகுதுன்னு. ஸோ இப்போ எனிமிஸ் எல்லாருமே நம்ம பசங்களை குத்த போறாங்க. ஓ மை காட். இப்போ அப்படியே டயூயாவை காட்டுறாங்க. டயூயா மட்டும் தனியாக காத்துல பறப்பா. ஹே எப்படா? இப்போ அப்படியே சாக்குன்னு கீபாவை குத்த, அந்த குத்த வேற யாரோ வாங்கிக்கிறாங்க. மறுபடியும் ஹே எப்படா? இப்போ அப்படியே கிமிமாருவை காட்டுறாங்க. அவனை சாண்டு வந்து அட்டாக் பண்ணுது. ஏரில் பறந்து போகிறான். ஏரில் பறந்து வரலையே சாண்டு வந்து காப்பாத்துது. ஹேய் இங்கே என்னத்தான் நடக்குது? ஆனால் யாரோ காப்பாத்துறாங்க. இப்போ கிமிமாரு கேட்பான், நீ யாருன்னு. இப்போ 3 பேர் அட் அ டைமில் சேர்ந்து பதில் சொல்லுவாங்க. அலைஸ் ஆஃப் த லீஃப் வில்லேஜ் ஃப்ரம் சாண்ட் ஷினோபிஸ். எப்படி மாசா? நம்ம பசங்களுக்கு உதவ தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இனிமேல் டிமாரி ஷிக்குமாரு ஒரு செட்டு, காங்குரு கீபா ஒரு செட்டு, ராக்லி காரா ஒரு செட்டு. இப்போ இந்த 2 பேர் அந்த ஒருத்தர் இருந்து போராட போகிறாங்க. இந்த போராட்டம் எங்கே போய் முடிய போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.